ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா தன்னுடைய ஃப்ரெண்டை அனுப்பிவிட்டு கார்த்திகிட்ட பொய் சொல்லி நாடகமாடி அந்த சாமி நகையை அவங்க வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அப்போ மாயாவோட ஃப்ரெண்டும் அந்த நகையை கொண்டு கொடுக்கவும் மாயா அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. நீ மட்டும் எனக்கு கரெக்டான நேரத்தில் ஹெல்ப் பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த நகையை நான் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது அப்படிங்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்காக நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மாயா இந்த நகையை எடுத்து நேராக பூசாரிக்கிட்ட போகிறாங்க. அப்போ இந்த தங்க நகையெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கவும், அப்போ பூசாரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ எதுக்குமா நீ இந்த மாதிரிக்கு சொல்லாமல் இருந்த, நீ அன்னைக்கே சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, இல்லை பூசாரி, இதில் வேறு பிரச்சனைலாம் இருந்தது, சொல்லப்போனால் அந்த நகை என்கிட்ட கிடையாது, இது இன்னொருத்தங்கிட்ட இருந்தது, அவங்ககிட்ட இருந்து நான் எப்படியே சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன், அதனால இந்த நகையை நான் சொன்ன மாதிரிக்கு நீங்கள் வச்சுருங்க அப்படிங்கும்போது, எப்படி வைக்க முடியும், ஏற்கனவே கவரிங் நகைன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க அவ்வளோ இருக்கு தெரிஞ்சு போச்சுலாம், இது நான் எப்படி மாற்றி வைக்க முடியும் அப்படின்னு பூசாரி சொல்லவும், அப்போ மாயா பூசாரி கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு நீங்கள் செய்துருங்க, எப்படியாவது எங்கள் பெரியப்பாவை காப்பாற்றணும் அப்படிங்கவும், அப்போ பூசாரி சொல்கிறாங்க, கண்டிப்பாம்மா, என்னை ரகுராம் ஐயா எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அது மட்டும் இல்லை இந்த வேலையை வாங்கி கொடுத்தது கூட அவர் தான், அவர் எனக்கு ரொம்பவே நல்லது பண்ணியிருக்காருமா, அதனால அவருக்காக இந்த நீ சொன்ன மாதிரிக்கு நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பூசாரியும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாயா கொண்டு அந்த தங்க நகையை எடுத்து அவங்க அந்த கௌரி நகை இருந்த இடத்துல வச்சுட்டு கௌரி நகையை எடுத்து மாயா கையில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்த நாள் ஆனதுமே பூசாரி சாமி வந்த மாதிரிக்கு ஆடிட்டுருக்குறாங்க. அப்போ ஊர்க்காரங்க அவ்வளோருமே கூடவும் என்னாச்சுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா புவனேஸ்வரி, மகாலிங்கம், பசுபதி, ஜானகி, ரகுராமோட அம்மானு எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பூசாரி சாமி அடிட்டே சொல்லியிருந்தாங்க, தங்க நகையெல்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அந்த நகை எங்கே இருக்குது அப்படின்னு பூசாரி சாமி வந்த மாதிரிக்கு அவங்க சும்மா நடிக்கிறாங்க. அப்போ அந்த நகை அங்கே இருக்குன்னு சொல்லவும், அப்போ சாமி இருக்கிற பக்கத்தில் தான் அந்த நகையை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்ததுமே அந்த நகையை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் இது எல்லாமே தங்க நகை தான் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒருத்தருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேக்கு. முக்கியமாக புவனேஸ்வரி, மகாலிங்கம், பசுபதி மூணுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது எப்படி தங்க நகை இங்கே இருக்கிறோம், மகாலிங்கம் அப்போ நினைக்கிறாங்க புவனேஸ்வரிட்டு தான் நம்ம தங்க நகையெல்லாம் கொடுத்து வச்சோம், அப்போ அந்த சாமி நகை எல்லாமே அங்கே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் புவனேஸ்வரி பார்க்கவும் புவனேஸ்வரிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு. அப்போ தங்க நகையெல்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே அப்போ ஊர்க்காரங்க அவ்வளோருமே ஜானகிட்டையும் ரகுராமோட அம்மாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. எங்களை மன்னிச்சிருங்கம்மா, அப்போ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எங்கெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், இதை சொல்லவும் உடனே ரகுராம அவங்க விடுதலை பண்ணியிருந்தாங்க. ரகுராம வெளியே வரவும் ஊர்க்காரங்க அவ்வளோ பேருமே ரகுராம் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் எல்லாருமே உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கவும், ரகுராமும் இப்போ மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இந்த நகை எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ரகுராம் வீட்டுக்கு வரக்கூடிய வழியில் சிவா கிட்ட கேட்குறாங்க, சிவா என்ன நடந்துச்சு, நீ தான் பார்வதி எல்லா நகையும் மகாலிங்கத்தில் கொடுத்துட்டான்னு சொன்னேலா, அப்புறமா எப்படி கோயில் அந்த நகை வந்துச்சு அப்படிங்கும்போது, அப்போ சிவா ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, ஆமாண்ணா அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலை, என்ன நடந்ததுன்னே தெரியல, சரி எதுவாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் வெளியே வந்துட்டீங்களா, எனக்கு அதுவே போறணும் அப்படின்னு சிவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜானகிக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்குது, அது எப்படி ஆக்கும், அன்னைக்கு இது செக் பண்ணி பார்த்துட்டு கௌரி நகைன்னு சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் பார்வதி நம்மக்கிட்ட ஒத்துக்கிட்டா இந்த நகை எல்லாத்தையும் மகாலிங்கிட்ட கொடுத்துட்டோன்னு, அப்படி இருக்கும்போது திரும்பவும் எப்படி இந்த கோயிலுக்கு இந்த நகை வந்துச்சு அப்படின்னு ஒன்றும் புரியலை. அப்போ மாயாவை பார்க்குறாங்க, மாயா ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்போ ஜானகிக்கு மாயா மேலே சந்தேகம் வருது. மாயா இருக்கிற ரூமுக்கு வராங்க. மாயா நீ சொல்லு, இது எல்லாம் உன்னுடைய வேலை தானே அப்படிங்கும்போது, மாயா என்ன பெரியம்மா என்ன நடந்துச்சுது, அதான் நகை கிடச்சிருச்சுல்ல, நகை எல்லாமே தங்க நகை தானே, கோயிலில் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, இல்லை மாயா பார்வதி எல்லா நகையும் மகாலிங்கத்தில் கொடுத்து வச்சுருந்தா, இதை நான் உங்ககிட்ட கூட சொல்லலை, ஆனால் அந்த நகை எப்படி கோயிலுக்கு வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, உண்மையை சொல்லு, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது, நீ தானே இது எல்லாமே பண்ணணும் அப்படிங்கும்போது, இப்போ மாயா சிரிக்கிறாங்க. ஆமாம் பெரியம்மா, நீங்களும் பார்வதியும் பேசிகிட்டு இருந்தது நான் எல்லாமே கேட்டேன், அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டை வச்சு இந்த மாதிரிக்கு நான் பண்ணணும் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு மாயாவை கெட்டுப்பிடிச்சி அவங்க முத்தம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த வீட்டில் நடக்கும்போது எல்லா பிரச்சனையும் நீ தான் தீர்த்து வைக்கிற, ஆனால் ஒன்றை தான் இங்கே யாருமே புரிஞ்சுக்க மாட்டுக்காங்க மாயா, நீ மட்டும் இல்லைன்னா அவர் என்ன நிலைமை ஆகியிருக்கும், சொல்ல போனாக்கி அவர் மேலே எல்லாருமே தப்பாக தானே பழி சுமத்துனாங்க, செய்யாத தப்புக்கு அவர் தண்டனை அனுபவிச்சிருப்பாரு, ஆனால் அவர் இன்னைக்கு வெளியே வந்ததுக்கு காரணம் நீ தான், ஆனால் அந்த உண்மை அவருக்கோ வேற யாருக்குமே தெரியாமல் போச்சுதுல்ல, அதுதான் நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீ மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமாயா, நீ எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிற, அது என்கிட்ட சொல்லாமல்
உண்மையிலேயே சொல்லப்போனால் உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஆனால் ஒன்றை தான் அங்கே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அதை நினச்சா தான் எனக்கு கஷ்டமாக இருக்கு மாயா அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் அதெல்லாம் நினச்சி கஷ்டப்படாதீங்க, பெரியப்பா வெளியே வந்தாச்சுல, எனக்கு அதுவே போகிறோம், எனக்கு அந்த சந்தோஷமே போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து வீட்டில் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த நகையெல்லாம் இருக்குது. அப்போ வந்து அந்த நகையை செக் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாம் கவரிங் நகையாக இருக்குது. இதை பார்த்ததுமே புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அது எப்படி தங்க நகையெல்லாம் கவரிங் நகையாக மாறி போச்சுது, என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தியை தான் வந்து காட்டுறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாங்க, அதாவது அவங்க மாயாவோட ஃப்ரெண்டு வந்து திரும்பவும் அந்த கவரிங் நகையை கொண்டு கார்த்திகிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. கார்த்தியும் தங்க நகைன்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி வச்சிருந்த இடத்துல கொண்டு வச்சிருந்தாங்க. அடுத்ததான் என்ன நடக்குன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.